குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/9/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04 திதி இன்று காலை 7:59 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் அதிகாலை 1:50 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று இரவு 8:01 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இரவு 8:54 வரை கிம்ஸ்துக்னம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் அதிகாலை வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம் முழுதும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, 2 கண்ணும் திறக்கவில்லை. ஜீவனும் அதே போலதான். சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, கீழ்நோக்கு நாள். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும். துர்கை நரசிம்மர் வழிபாடும் சிறப்பை தரும். நரசிம்மர் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஆனா தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு தீரலையெல்லாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பதிவு. இப்போ செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாடு செய்யணும், 6 தீபம் ஏத்தணும். அதே மாதிரி நிறைய சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமையில என்ன செய்யணுன்றத சொல்லிட்டேன். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு. அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ, யாருக்கு தரணுமோ, ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து பிங்க் கலர் பேனாவில் எழுதி அந்த கவரில் போட்டு சாமிக்கிட்ட 1 ரூபாவோ இல்லை 10 ரூபாவோ அது உள்ளே போட்டு வச்சிடணும்னு சொல்லியிருக்கேன். திருப்பி அதெல்லாம் வேண்டாம், இருந்தாலும் ஒரு ஞாபகம், ரிமைண்ட் பண்ணுறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களே பார்க்கலாம். என்னன்னா, பிறர் விட்ட சாபத்திலிருந்து எப்படி தப்பிப்பது. இப்போ நிறைய பேர் சாபம் விடுவாங்க, அந்த சாபத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, அதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திர பகவானும், கன்னியில் சுக்கிர பகவான் கேது பகவான், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் வச்சு இருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் புத பகவான். இன்று சுபவேளை தவிர்ப்பது நன்மை. நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு வரோம். கண் திருஷ்டி பொடி, அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி, ஏவல் பில்லி சூனியம் நீக்கி வீட்டிற்கு குலதெய்வம் வருவது, அதற்கு உண்டான எந்திரம், அதே போல தனவசியம், வியாபார வசியம், தொழில் வசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர. நிறைய வீட்டில் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரிஞ்சு இருப்பாங்க. அவர்கள் ஒன்று சேர, எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்க தாயத்து, எந்திரம், மந்திரமும் உண்டு. அதையும் சொல்லிடுறேன். சும்மா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டா அது ஒன்றும் நடக்காது. அதற்கு உண்டான மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் போதுதான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதே போல கண் திருஷ்டி, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே போட்டு பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குமா அப்படின்னு வேண்டுவோர் அணுகலாம். சரி, இப்போ நம்ம ஒரு பதிவு என்ன பார்க்க போறோம்னா, பிறர் விட்ட சாபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி.
இப்ப நிறைய பேரு மறைமுகமா திட்டுவாங்க, மறைமுகமா சாபம் விடுவாங்க, எதிர்க்க விட மாட்டாங்க பின்னாடி. அதே மாதிரி யாரோ விட்ட சாபம் தற்போது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கின்றதா? நிறைய பேர் இருக்கீங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, ஏதோ சின்ன மனஸ்தாபம் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சாபம் இடுவாங்க. அதே போல மறைமுகமாக யாரோ விட்ட சாபத்திலிருந்து விடுபட சுலபமான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபடுகிறது என்றால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கர்மவினை காரணமாகத்தான் இருக்கும். நான் ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேரு புரிஞ்சிக்கிற ஒரு சக்தியே இருக்காது. நிறைய வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அது எதனால வருதுன்னே அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயம். ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபடுகிறது என்றால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கர்மவினை காரணமாகத்தான் இருக்கும். அந்த வினை யாரோ ஒருவர் நமக்கு விட்ட சாபமா கூட இருக்கலாம். எத்தனையோ குடும்பங்கள் சில சாபத்தினால் கடைசி வரை தலை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாரிசு கூட இல்லாமல் அழிந்து போயிருக்கின்றது. ஒரு குடும்பத்தையே பஸ்மமாகும் அளவிற்கு அடுத்தவர்கள் வயிறெறிந்து விடும் சாபம் பலிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாபம் உங்களுக்கு இருந்தது என்றால் அதை நிவர்த்தி செய்ய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது சேதாரம் இல்லாத, நல்லா புரிஞ்சுக்கணும், சேதாரம் இல்லாத அந்த இலையில ஓட்டை பூச்சி அரிக்காத அந்த இலை சுத்தபத்தமா இருக்கணும். முழு 8 மா இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காயை உடைத்து துருவி அந்த தேங்காய் துருவல கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைந்து அதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க, தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் கட்டாயம் உங்கள் வீட்டு குலதெய்வத்தின் படம் இருக்கும். அந்த குலதெய்வத்தின் முன்பாக மா இலைகளை அடுக்கி வைத்து ஒரு மாவிலை பக்கத்தில் இன்னொரு மாவிலையை வைத்து காம்பு பக்கம் இறைவனை பார்த்தவாறு இருக்க வேண்டும், நுனி பக்கம் உங்களை பார்த்தவாறு இருக்கும்படி வரிசையாக அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும். நான் பொறுமையாக தான் சொல்றேன், கேட்டுக்கங்க. அந்த மாவிலையில அது மேல கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் துருவல் கலந்த, சர்க்கரை கலந்த அந்த தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவு வச்சிருங்க. இப்படி தேங்காய் சர்க்கரை கலவை நெய்வேத்தியமாக மாவிலையின் மீது வைத்து குலதெய்வத்துக்கு படைத்து உங்களுக்கு இருக்கும் சாப நிவர்த்தி ஆக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமென்றாலும் அவரவர் வீட்டிலேயே செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில இருக்கும் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அதற்கான விமோசனம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவும் இல்லாம தேய்பிறை அஷ்டமி திதி அன்று, நல்லா புரிஞ்சுக்கங்க, தேய்பிறை அஷ்டமி திதி அன்று இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தொடர்ந்து 8 தேய்பிறை அஷ்டமி திதிகள் இந்த பரிகாரத்தை செய்து, அந்த அஷ்டமி திதியில 8 தேய்பிறை அஷ்டமி திதியில இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அது கட்டாயம் நிவர்த்தி அடையும். முழுமையாக நிவர்த்தி அடையவில்லை என்றாலும் அந்த சாபத்தின் தாக்கமானது கட்டாயம் குறையும் என்பது உண்மை. இதுபோல் கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சாபமாக இருந்தாலும் விலக வேண்டும் என்றால் சிறிதளவு அருகம்பில்லை எடுத்து வந்து உங்கள் தலையில் வைத்து தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும். அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆவாரம்பு பொடியை வீட்டில் வாங்கி வைத்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து
தலையில் தேய்த்து தலைக்கு குளிக்க வேண்டும். மாதம் ஒரு முறை இந்த 2 குளியல் முறைகளில் ஏதாவது ஒரு குளியலை செய்தாலே போதும். கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத சாபமாக இருந்தாலும் கட்டாயம் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பௌர்ணமி தினத்தில் இப்படி குளித்தால் உங்களுக்கு இருக்கும் தோஷமும் சாபமும் முழுமையாக நீங்கும். தொடர்ந்து 11 பௌர்ணமி தினங்கள்ல இப்படி குளித்து வர வேண்டும். அதே போல உங்களுக்கு யார் எப்படிப்பட்ட கெடுதல் செய்தாலும் உங்கள் மனதார யாரையும் சபித்து விடாதீர்கள். சில நேரங்களில் எதிர்பாராமல் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால எந்த பரிகாரத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்து பலன் அடைய வேண்டும். அதே போல அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு கெட்டு போவதற்கு எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்ட சாபம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மறைமுக சாபமாக இருந்தாலும், எதிரில் விட்ட சாபமாக இருந்தாலும் விலக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். சாபங்கள் விலகி எல்லோரும் நன்மை பயக்க வேண்டும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட இருப்பவர்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். நண்பர்கள் வழியில சில உதவிகரம் கிடைக்கும். அதே போல கூட்டு தொழில் செய்பவர்கள், உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்கார பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் எண்ணிதை நிறைவேறக்கூடிய ஒரு, அதாவது நிறைவேற்றி உங்களுடைய பேச்சு திறமை, அதன் மூலம் நீங்க நினைப்பது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். சக ஊழியர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அரசு துறைகள்ல சில பேருக்கு நெருக்கடிகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. கல்வி சார்ந்த பயணங்கள் கைகூடும். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படும். அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடை, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மையான ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனதில் நினைத்த நீண்டகால விருப்பங்கள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். முயற்சிக்கு உண்டான நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். வித்தியாசமான உங்களுடைய அணுகுமுறைகள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை 6 அதிர்ஷ்டம் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
உங்களுடைய முயற்சியில இருந்து வந்த தடைகள், அதே மாதிரி இழுபறியா இருந்து வந்த சில முயற்சியில அந்த தடைகளெல்லாம் அறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். அதே போல சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த புதிய பாதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். வியாபாரத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய மேல் அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வேலையில ஒரு சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. இன்னைக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அசநிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் தெரிந்து அது என்ன தடை, எதனால தடை அப்படின்றத அறிந்து அதனுடைய செயல்பாடு இன்னைக்கு இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உடலில். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு இருக்கணும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் மேலோங்கும். உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் படிப்படியாக இன்றைய தினம் குறையும். உங்க தோற்றத்துல ஒரு உடல் தோற்ற பொலிவு பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சமூகம் தொடர்பான பணிகள்ல பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், நன்மை தரும். அதிசய வட மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அசநிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் இன்னைக்கு விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். அதே போல வெளியில போகும்போது லேப்டாப், செல்போன் இது மீது கவனத்தை வைங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் போட்டிகளை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். மனதளவில் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரம், வர்த்தகம் தொடர்பான பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். அலுவலகத்தில் இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாள். நீங்க எதை நினைத்து முயற்சி செய்கிறீர்களோ அது உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம். லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கின்ற ஒரு நாள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. வேலை செய்யும் இடத்தில் அமைதி ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி அத்தனையும் திருவினையாக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை இன்னைக்கு இப்போ வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்கன்னா அதற்கான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். அதன்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்காலம் சார்ந்த அதாவது எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களும் இன்றைய தினம் விலகிச் செல்வார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் அதிகரிக்கும். அதே போல ஒரு சில பேருக்கு கௌரவ பதவிகள் மூலம் செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி தந்தை பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 4ஆம் அசுநிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாய் வழி உறவுகளிடம் ஒற்றுமை ஏற்படும். தேவையில்லாத பழைய பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு மாற்று வழிகளை யோசிக்கக்கூடிய ஒரு தருணம். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. சேமிப்பு குறித்த ஆலோசனை கிடைக்கும். கடன் முயற்சிகளில் பொறுமை தேவை. அரசு காரியங்களில் கவனம் தேவை. மனதில் புதுவிதமான ஒரு தேடல்லாம் பிறக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலமாக கைகூடும். இன்றைய நாள் தேவையற்ற சிரமங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அரசு சார்ந்த துறையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல ஒரு சில விஷயம்னா பூர்வீக சொத்து, அதே மாதிரி தந்தையிடம் சிலதெல்லாம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய தினம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிரமங்கள்லாம் அகலக்கூடிய ஒரு நாள். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 6ஆம் அச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நாள். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை பயக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய தேடல் உங்களுக்கு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்களிடத்தில் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பயனற்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. திடீர் முடிவுகளையும் தவிர்த்திருங்க. தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உடல்ல அசதியும் இருக்கும். கவனமா பார்த்துக்கங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 4ஆம் அசு நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோபப்படுவதை தவிர்ப்பது நன்மை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். சகோதர வழியில ஒற்றுமை ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். வேலை சம்பந்தமான முயற்சிகள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வம் மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை. உறவினர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில அனுகூலம் ஏற்படும்.
எதிர்பாராத சில தன வரவுகள்லாம் கிடைக்கும். வண்டி வாகன பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம். வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.